டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே உளவியல் சார்ந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் இந்த அருமையான ஊடகத்தின் ஊடாக. ஆக உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், நன்மை, தீமைகள் தொடர்பான இந்த விழிப்புணர்விலே ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அதாவது மெச்சூரிட்டி என்றால் என்ன? அவருடைய கேள்வி, ஒருவர் பக்குவ நிலையை அடைந்து விட்டார், மனப்பக்குவ நிலை அடைந்து விட்டார் என்பதை எவ்வாறு அறிவது? அருமையான கேள்வி பாருங்க. அப்ப நாங்க சொல்றோம், இவர் மெச்சூரிட்டி ஆக இல்லை, இவர் முதிர்ச்சி அடையவில்லை என்று சொல்றோம். இந்த கன பிரச்சனைகள் அதனால ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு முதிர்ச்சியானவருடைய பண்புகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா நீங்களும் முதிர்ச்சியானவராக மாறலாம். முதலாவதாக, அவர் பொறுமையை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். பாருங்க, இதுதான் முதிர்ச்சி. பாருங்க, ஒருத்தர் உங்களை தாக்குறார், நீங்க அவரை தாக்காம ஒரு சிரிச்சுட்டு போறீங்க, இதுதான் முதிர்ச்சி. அடுத்தது, உணர்ச்சி வசப்பட மாட்டார். சில நேரம் உங்களை அந்த உசுப்பேத்துவாங்க, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு துள்ளி குதிக்கப்படாது. அவர் பேலன்ஸ் பர்சனாலிட்டி. அவர் அமைதியா இருப்பார், பார்ப்பார், அல்லது ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. ஓகே, பாருங்க, இது ஒரு முதிர்ச்சி. அடுத்ததாக, எந்த செயலையும் பொறுப்புடன் செயற்படுத்துவார். பாருங்க, பொறுப்போடு செயற்படுவார், அதான் முதிர்ச்சி. அவருக்கு ஒரு செயற்பாடு கொடுத்தா, அல்ல அவர் தொழிலில, வீட்டில, குடும்பத்துல, சமுதாயத்துல அவர் பொறுப்போடு இருப்பார். இது உளவியல் முதிர்ச்சியின் உன்னதம். அடுத்ததாக, அவர் அமைதி பேணுவார், அமைதியா இருப்பார். பொறுமை உண்டு, தேவையில்லாம கதைக்க மாட்டார், தேவையோட கதைப்பார். பாருங்க, கண்ணக்க கதைக்கிறவைய பாருங்க, சைக்கோ எஃபெக்ட் ஆனாக்கள். அப்ப கதைய கணக்கா தேவைக்கு கதைக்க வேண்டும், அது மெச்சூரிட்டி. அடுத்ததாக, அடுத்தவர் பேசுகின்ற பொழுது தேவையில்லாம குறுக்கீடு செய்ய மாட்டார். பாருங்க, லிசன் பண்ணுவார், கேட்பார். பாருங்க, மனிதர்கள் இந்த காது மிக முக்கியமானது. அப்ப மற்றவன பிரச்சனையை கேட்டாலே பாருங்க, அப்ப அவர் கேட்பார், அவதானத்தோடு கேட்பார். அவர் சிரிப்பை சிறப்பாக பயன்படுத்துவார். பாருங்க, மனிதனுக்கு பெரிய கொடை இல்லை சிரிப்பு, மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அப்ப நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிக்கின்ற பொழுதோ நல்ல உளநிலையை அடைந்திருப்பீர்கள், நல்ல முதிர்ச்சி நிலையை அடைந்திருப்பீர்கள். அடுத்தது, தேவையில்லாத வேண்டாத விடயங்களுக்குள் தலையை கொடுக்க மாட்டேன். பாருங்க, அதான் முதிர்ச்சி. நீங்களும் அப்படித்தான். தேவையில்லாத பிரச்சனை, பெரும்பாலான மனிதர்களுக்கு பிரச்சனை என்னன்னா தேவையில்லாதவர்களுக்கு தலை கொடுக்குறது. பாருங்க, அதை நீக்க வேண்டும். அடுத்ததாக, தேவையானவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி உதவி செய்வார். அப்போ ஒரு முதிர்ச்சி உள்ள மனிதன், அது உளவியல் ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, மனிதத்துவ ரீதியாக வளர வேண்டும். அது சமநிலை ஆளுமை கொண்ட மனிதனாக அவர் இருப்பார். இதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு. நாங்கள் பாருங்க, உளவியல் ரீதியான விழிப்புணர்வு இந்த ஊடகத்தினூடாக, மருத்துவமனைகளூடாக, பாடசாலைகளூடாக பல்வேறு செயலாற்றுகை இந்த உலகத்திலே மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆக மனிதர்களை நாங்கள் இன்று ஒரு மிக உயர்ந்த மெச்சூரிட்டி, முதிர்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம்.